இடத்துல அந்த ஃப்ளோ. அடுத்து பாருங்க, சிவாஜி பிஜப்பூரின் ஓகே. சோ சொல்லுங்க, இப்பதானே சொன்னேன். சிவாஜி பிஜப்பூரின் தளபதியான அப்சல் கானை கொன்ற ஆண்டு இப்பதானப்பா பார்த்தோம். சோ ஆன்சர் 1659. 1659 தான் கொல்லுவாரு. ஓகே, சோ புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவுரங்கசீப் சிவாஜி அடக்க அவரது தற்கால ஆளுநரான டேஸை அனுப்பினார். சோ வெயிட் பண்ணி பாக்குறாங்க. என்னனாலும் சிவாஜி படையெடுப்புகளை இவங்களால தடுக்க முடியல. சரியா? அப்படி தடுக்க முடியாத காரணத்தினால என்ன பண்றாரு அவுரங்கசீப்? சோ அவுரங்கசீப்பினுடைய மாமனார். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ யார் அனுப்புறாங்கன்னா அவுரங்கசீப் இருக்கார் இல்லையா, அவருடைய மாமனாரும் முகலாய தளபதியுமான ஷெஸ்டகான் அப்படின்றவரை அனுப்புறாங்க. எதுக்காகனா சிவாஜியினுடைய இந்த தொடர் ராணுவ நடவடிக்கைகள் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக ஷெஸ்டகான் அப்படின்றவரை அனுப்புறாங்க. சோ அவரையும் என்ன பண்ணிடுறாரு சிவாஜி துரத்தி அடிச்சிடுறாரு. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த இயர் ஆஃப் 1616 கொடுத்திருக்காங்க. சோ 1662 1663 சில புக்ஸ்ல வந்து 1663 கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1664 சோ 63 நடந்த நிகழ்வு இது. அடுத்த 1664 அரபிக் கடற்கரையில் முகலாயரின் முக்கிய துறைமுகமாக இருந்த சூரத் நகர் சூறையாடல். சோ சூரத் சூறையாடல் அப்படின்றது மராத்தியர்களினுடைய காலத்திலேயே எப்படி இருக்கும், 2 தடவை நடந்திருக்கும். ஓகேங்களா? மராத்தியர்களுடைய காலத்திலேயே இந்த சூரத் சூறையாடல் அப்படின்றது 2 தடவை நடந்திருக்கும். அதுல ஒண்ணு 1664. ஓகேங்களா? ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஷெஸ்டகான். அவுரங்கசீப் சிவாஜியை அடக்க அனுப்பிய நபர் என்ன யாருப்பா? ஷெஸ்டகான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த கேள்வி, அவுரங்கசீப் சிவாஜி அடக்க 2வது முறையாக யாரை அனுப்பினார்? 2வது முறையா யாரை அனுப்புறாங்க? சோ இப்ப பார்த்தோம் இல்லையா, போன கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்? சூரத்தை சூறையாடினாரு 1664 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதான் மராத்தியர்கள் பத்தி இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோமா. இதுக்கு முன்னாடி நம்ம பிபிடி வச்சு போட்டிருப்போம். ஓகேங்களா? பிபிடி வச்சு சொல்லியிருப்போம், பிடிஎஃப் வச்சு. சோ அதையுமே பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரியா? சூரத் நகரை வந்து சூறையானதுக்கு அப்புறமா எப்படியாவது அவுரங்கசீப்பை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சிவாஜி டைரக்டா அவுரங்கசீப்பை எதிர்க்க இறங்குறாரு. அப்போ சிவாஜியை அழிக்கிறதுக்காகவும் பிஜப்பூரை தான் இவர் கைப்பற்றிட்டார் இல்லையா சிவாஜி. சோ அதை மீட்கணும் அப்படின்றதுக்காக அவுரங்கசீப் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ராஜபுத்திர தளபதியான ராஜா ஜெய்சிங் அப்படின்றவரை என்ன பண்றாருப்பா? அனுப்பிச்சு வைக்கிறாரு. எதற்காக? அவுரங்கசீப்பை அழிக்கணும், சிவாஜியை அழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறமா என்ன பண்றாரு? சோ போராடி பார்த்தாரு சிவாஜி. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? அமைதியை தழுவலாம், சரி அமைதியா போயிடலாம் அப்படின்ற ஓகே, சோ அமைதியா போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு சிவாஜி வந்து வருவாரு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இது வரைக்கும் கைப்பற்றின கோட்டைகள் எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே எடுத்துக்கிறார். சோ கைப்பற்றின கோட்டைகள் எல்லாம் கொடுத்து முகலாய பேரரசுக்கு கீழே ஒரு மன்சப்தாரா இருக்கிறதுக்கு சிவாஜி ஏற்றுக்கிட்டார். சரியா? ஓகே, சோ அதே மாதிரி ராஜா ஜெய்சிங்கினுடைய வழிகாட்டுதலின்படி ஆக்ராவுக்கு போய் அவுரங்கசீப்பை பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் ஏத்துக்கிறாங்க. சோ அங்க போனதுக்கு அப்புறமா இவர் ரொம்பவே அவமானப்படுத்தப்படுறார். சிவாஜி ராஜா ஜெய்சிங்கனோட கண்டிஷனை ஏத்துட்டு போறாங்க இல்லையா, அங்க போய் கோட்டையில ரொம்பவே அவமானப்படுத்தப்படுறாங்க. ஓகேங்களா? சோ அவமானப்படுத்தப்பட்டு எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. எப்படின்னா பழக்கூடை இருக்குல்ல, பழக்கூடையில ஒளிஞ்சு 2 பேரும் சிவாஜி தப்பிச்சு வந்துருவாங்க. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட். 1666. வெரி குட்.